அரசியலில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை மஹிந்த உறுதி. பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அனுமதி. தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் யோகிதை அர்ச்சுனாவுக்கு இல்லை சிவாஜிலிங்கம். பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசியலில் இருந்து ஒருபோதும் ஓய்வு பெறப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்துரைத்த அவர், தேர்தலில் நாம் எதிர்பார்த்த வெற்றி எமக்கு கிடைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததில் எமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. புதியவர்களுக்கும் இடமளிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியை தேர்தலில் வெற்றி பெற செய்தவர்கள் இந்நாட்டு மக்கள். நாங்கள் மக்களின் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்கின்றோம். புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்தாலும் எமது ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ந்து முன்கொண்டு செல்லப்படும் என நம்புகின்றோம். புதிய அரசாங்கத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று நினைக்கின்றேன். கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகின்றோம். அதேபோல் அரசியலில் இருந்து விலகுவதற்கு இதுவரை எந்த தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டார். இலங்கையின் பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு பேரவை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. இதன்போது பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிப்பதற்கான பரிந்துரையை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதற்கமைய அரசியலமைப்பு பேரவையும் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. அந்த வகையில் இலங்கையின் பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 80,000 வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் சமஷ்டியை வலியுறுத்தும் தமிழ் தரப்புகளுக்கு 1,50,000 வாக்குகள் கிடைத்துள்ளன. EPDP மற்றும் அங்கஜன் போன்றோரின் வாக்குகளை NPPக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர். வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டிற்கும் தமிழீழ மக்களுக்கும் பல செய்திகளை சொல்லியுள்ளது. தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். தோல்விகள் பின்னடைவுகள் புதிதல்ல. மீண்டும் எழுந்து நிற்போம். தமிழ் தேசியத்தை எவரும் பேசக்கூடாது என்று அர்த்தமல்ல. தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் யோகிதை அர்ச்சனாவுக்கு இல்லை. மக்களின் தீர்ப்பின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுங்கள். நிதி நெருக்கடி தொடர்பில் பத்திரிகை செய்தி மூலம் அறிந்து கொண்ட உள்ளூர் மற்றும் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் தங்களால் முடிந்த அளவு நிதி உதவிகளை செய்திருந்தனர். நிதி உதவிகளை அனுப்பியிருந்தமை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்கள் தீர்ப்பு. தமிழ் ஈழத்திலே சிங்கள இனவாத கட்சிகளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஓரணியாக ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 6,67,240 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய 1,70,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,12,15,240 வாக்குகளாகும். செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை 1,11,48,6 வாக்குகளாகும். நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,67,240 வாக்குகளாக பதிவாகியுள்ளது. இதேவேளை இத்தேர்தலை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்றே கூற முடியும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டிராஜி தெரிவித்துள்ளார்.